புதியவை. தீய ஆவிகளை துரத்துகிறவர். ஜனவரி 6. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யாத்ராகமம் 20:2. தென்கொரியாவில் சீவு என்பவள் சிறு வயதிலிருந்தே கடுமையான தலைவலியால் அவதிப்பட்டாள். மருத்துவர்கள் பலரிடம் ஆலோசித்தும் பலனில்லை. அங்கே பேயோட்டுகிறவர்களை ஷாமன் என்பார்கள். ஒரு ஷாமன் அவளிடம், ஒரு ஆவி உன்னை துன்புறுத்துகிறது, அதை அடக்க ஆவிகளுக்கு நீ இடம் கொடுத்து நீயும் ஒரு ஷாமன் ஆக வேண்டும் என்றான். பயந்து போன ஷீவு அவன் சொல்வதை கேட்டாள். 20 ஆண்டுகள் ஆவிகளின் கட்டுப்பாட்டில் வாழ்ந்தாள். ஆனால் மனதில் அமைதி இல்லை. ஒரு நாள் அவளது கார் ஒரு விபத்தில் சிக்கியது. படுக்கையில் இருந்தபோது ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அப்போது இயேசுவை பற்றி ஒரு சகோதரி கூறியது நினைவுக்கு வந்தது. அவள் வேதாகமம் வாசித்து ஜெபிக்க தொடங்கினாள். ஆவிகள் அவளிடமிருந்து நீங்கின. தீய ஆவிகளை விட இயேசுவே வல்லவர் என்பதை அறிந்து கொண்டாள். பயமில்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறாள். இயேசு மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் எந்த தீய ஆவிக்கும் பயப்பட தேவையில்லை என்கிற உண்மை அவளுக்கு பெரிய விடுதலையை தந்திருக்கிறது. பிசாசு பிடிக்கும்போது ஒரு சிலருக்கு சுகவீனமும் வருவது உண்டு. பின்வரும் சம்பவங்களை பாருங்கள். பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவனை பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 12:22. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13:10-13. திருசபைக்குள் தவறான மனிதர்களை பிசாசே கொண்டு வருகிறான். இயேசு சொன்ன உவமையை பாருங்கள். நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு என்றார். மத்தேயு 13:39. நம் வாழ்விலும் திருச்சபையிலும் நுழைகிற பிசாசுகளை நாம் துரத்த வேண்டும். தனியாக நம்மால் அது முடியாது. தேவன் அதை செய்வார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் தீய ஆவிகளை விரட்டி அடிப்பார். ஜெபம். ஜெபத்தை கேட்கிறவரே, எங்களையும் எங்கள் திருச்சபையையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பண்ணும். ஆமேன்.